வணக்கம். சிவன் ஜோதிடம் சேனல். இந்த ஜோதிட சேனலில் மிதுன ராசி சனி பெயர்ச்சி பலன்கள் 2026 மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் இதுநாள் வரையில் ராசிக்கு 9 இருந்த சனி பகவான் ராசிக்கு 10 தொழில் ஸ்தானம், கருமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் அமர்ந்தால் என்ன பலன் தருவார்? நன்மையாக இருக்குமா, தீமையாக இருக்குமா என்பதை பார்ப்பதுதான் இந்த பதிவு. மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 8க்கும் 9க்கும் உடையவர். ஆனால் புதன் பகவானான உங்கள் ராசி அதிபதிக்கு சனி பகவான் நட்பு கிரகம். நட்பு கிரகம் என்று சொன்னாலும் ஸ்தான பலன் ஒன்று இருக்கும். ஸ்தான பலன்னா என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, கிரகங்கள் பயிற்சி பெற்று தக்கவாறு பலன்களை கொடுப்பது தான் ஸ்தான பலம். அப்படி இருக்கும்போது சனி பகவானை பொறுத்தவரையில் 10ஆம் இடத்தில் இருந்தால் தொழிலில் மாற்றம் வரும். மாற்றங்கள் இருந்தால் முன்னேற்றம் வரும். இதனால் வரையில் எந்த தொழில் செய்து கொண்டு இருந்திருந்தாலும் அந்த தொழில் பிடிக்காமல் மற்றொரு தொழிலை தொடங்க ஆரம்பிக்கலாம். இல்லை, எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் சில வருமானமோ பிரச்சனையோ இருப்பதினால் மற்றொரு தொழிலை செய்து வருமானத்தை அதிகரிக்க முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம். 10ஆம் இடத்தில் குரு பகவானுக்கும் ஆகாத இடம், சனி பகவானுக்கும் ஆகாத இடம்தான். 10இல் குரு வந்தால் பதவிக்கே ஆபத்து என்று சொல்வார்கள். சனி பகவான் 10இல் வந்தால் தொழில் மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம், இப்படி பல மாற்றங்களை சந்தித்தே ஆக வேண்டும். மாற்றங்களால் ஒருவேளை முன்னேற்றமும் கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனால் சொந்த ஜாதகத்தில் நடப்பு திசா நல்ல நிலையில் இருந்துவிட்டால் பெருசாக பாதகம் சொல்ல முடியாது. மாற்றங்களாக இருந்தால் கூட ஓரளவுக்கு உங்களால் தாக்கு பிடிக்க முடியும். 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்து அவருடைய பார்வை பலத்தை பார்க்கலாம். அவர் இருக்கும் இடம் உங்களுடைய ராசிக்கு மீன ராசி தான் தசம கேந்திரம். தசம கேந்திரத்தில் சனி பகவான் அமரும்போது அவர் இருக்கும் இடத்திலிருந்து 3ஆம் பார்வையாக ரிஷப ராசியை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 12ஆம் ராசியாக ரிஷப ராசி வரும். அப்படின்னா விரயச்சனி, விரயங்கள் அதிகரிக்கும், பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும், அதிகப்படியான செலவுகள் இருக்கும் என்று அர்த்தம். சனி பகவான் மீன ராசியில் இருந்து கொண்டு அவருடைய 7ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 4ஆம் ராசி கன்னி ராசி. இப்போது சுகஸ்தானம் பாதிக்கப்படும். அப்படி இல்லைன்னா தாய் வழி உறவு, தாயாரால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, தாய் வழி உறவை மட்டும் குறிக்காது அந்த இடம், தாயையும் குறிக்கும். தாயுடன் கருத்து வேறுபாடு, தாய் குடும்பத்தாரிடம் கருத்து வேறுபாடுகளை சந்திக்கக்கூடிய நிலையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வண்டி, வாகனம், வீடு, இடம், இது எல்லாமே குறிக்கிற இடம் 4ஆம் பாவம்தான். அப்படி இருக்கும்போது கட்டிய வீட்டை முழுசாக முடிக்காமல் போகலாம். இல்லை, அந்த வீட்டின் மீது கடன் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். வண்டி வாகனங்கள் அவ்வப்போது
சில பிரச்சனைகளை கொடுத்து விரயங்களை கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உடல் நலம், 4ஆம் இடம் சுகஸ்தானத்தையும் குறிக்கும். இதனால் உடல் நலத்தில் சில பிரச்சனைகள் விலகலாம். பெருசாக பிரச்சனை சொல்ல முடியாது. சில பிரச்சனைகள் மருத்துவ செலவு அதிகமாக இருக்கும். அதற்கு பிறகு குணமாகும். அதற்கு அடுத்ததாக சனி பகவானின் 10ஆம் பார்வை. மீன ராசியில் இருக்கின்ற சனி பகவான் அவருடைய 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு அது 7ஆம் பாவம், 7ஆம் ராசின்னு சொல்லலாம். மிதுனத்துக்கு தனுசு 7 தானே. அந்த 7ஆம் பாவத்தை சனி பகவான் பார்ப்பதினால் கணவன் மனைவி, நண்பர்கள், உடன்பிறப்பு, சொந்த பந்தம், இப்படி எல்லா உறவுகளையும், உங்களுக்கு முக்கியமான உறவுகளையும் குறிக்கின்ற ஸ்தானம்தான் அந்த 7ஆம் பாவம். கண்டக சனியை சந்தித்தது போல இந்த உறவுகளால் நன்மைகள் இருக்காது. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்காது. கருத்து வேறுபாடுகளும், தேவையில்லாத குழப்பங்களும், மன சஞ்சலங்களும், உறவுகளால் தேவையில்லாத மன குழப்பங்களையும் தருகின்ற ஸ்தானம்தான் சனி பகவானின் 10ஆம் பார்வையாக தனுசு ராசியின் மீது பதிவது. இப்போது சனி பகவான் இருக்கிற இடமும் பாதகம், அவருடைய பார்வையும் பாதகமாக இருப்பதினால் மிக கவனமாக இருக்க வேண்டும் மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்கள் பரிகாரமாக செய்ய வேண்டியது, சனிக்கிழமை தோறும் எல் சாதத்தை காகத்துக்கு வைப்பதும், சனிக்கிழமை தோறும் சிவன் ஆலயங்களுக்கு சென்று வருவதும், சனிக்கிழமை தோறும் நவகிரக வழிபாடு செய்து வந்தால் பாதகங்கள் குறைந்து சாதக பலன்களாக மாறும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.